அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நம்ம பரமண்டங்களில் ஜெபத்தில் ஆண்டவர் சொல்லி கொடுத்துறது, அன்றென்று உள்ள தேவைகளை அன்றை தாரும் ஆண்டவர். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் நிறைய தேவைகள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தேவைகள் இருக்கும். வீட்டுக்கு வீடு வாசல் படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அநேக தேவைகள் இருக்கலாம், அநேக காரியங்கள் இருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவர் அன்றென்றுக்குரிய தேவையை தருகிறதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆசை பெருசாக இருக்கும். ஒரு கோடி ரூபா கிடைச்சா நல்லா இருக்குமே, நானே நினைப்பேன். அப்படிலாம் இருந்தால் நம்ம ஊழியத்தை அப்படி கட்டிடலாம், இப்படி கட்டிடலாம், அப்படிலாம் நல்லா இருக்கும். ஆனால் ஆண்டவர் தரமாட்டார். இன்னைக்கு என்ன தேவையோ அதை தேவன் தருவார். அதுதான் நம்ம ஆண்டவருடைய ஸ்டைல். நம்ம குடும்பத்திற்கு அன்றைக்கு தேவையான காரியத்தை ஊழியத்தின் பாதையில் ஆண்டோடைய கிருபையினால நிறையா மாநிலங்களுக்கு, நிறைய நாடுகளுக்கு போக கர்த்தர் கிருபை கொடுத்துருக்காரு. அங்கே போகிறதுக்குரிய தேவைகளை சந்திப்பார், வர்றதுக்குரிய தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்திற்கு என்ன தேவை இருக்கிறதோ அதை கர்த்தர் சந்திப்பார். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், ஒரு 1000 ரூபாய் பெருசா, 1 கோடி ரூபா பெருசா அப்படின்னா ஈஸியாக பதில் சொல்லிடுவீங்க, 1 கோடி தான் பெருசு அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் 1 கோடி பெருசா, ஏசு பெருசா அப்படின்னு கேட்டால் யார் பெருசு? ஏசப்பா தான் பெருசு. அப்போ அந்த ஆண்டவர் உங்க கூட இருந்தாருன்னா நீங்க பெரிய ஆள். அதை நினைச்சு கொள்ளுங்க. இன்னைக்குரிய ஆகாரத்தை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு தர்றதுக்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தருவார். நம்ம அவரையே நோக்கி பார்ப்போம். அவர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த செய்தியை கேட்ட பிள்ளைங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சுவாமி, ஒவ்வொரு நாளுக்குரிய ஆகாரத்தை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒருவேளை கடன் பிரச்சனையோட, கண்ணீரோட, தவிப்போட பிள்ளைகள் இருக்கலாம். எல்லா பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினால மாறும்படி ஜெபிக்கிறேன். வாஞ்சியோடு அந்த நிகழ்ச்சியை பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.